முதல்ல பிரியாணிக்கு மசால் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் அப்படி இல்லைன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கசகசா, 1 அன்னாச்சிப்பூ, 10 கிராம்பு, 6 ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை வந்து 5 துண்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. ஆனால் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். இது கூடவே ஒரு பிரியாணி இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன், அதை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக இருக்கிறதா இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சும்மா லைட்டாக வறுத்தா போதும், 1 நிமிஷம் வறுத்திங்கனாலே போதும். எல்லாம் சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளும் நல்லா சூடானதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கிறதுக்கு எடுக்கிற பொருள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா மூடி போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜாருக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி அரைச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் அரைப்படும், எல்லா பொருளும் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அரிசியை ஊற வச்சுக்க போகிறேன். 800 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். சரியாக அரை மணி நேரம் அரிசி ஊறினா போதும். 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் மட்டனை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மட்டனை வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். பாத்திரத்தில் தான் இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம், அதனால் சாதம் வேகும் பொழுதும் மட்டன் வந்து வேகும். ரொம்ப வேக வச்சு எடுத்துக்க வேணாம், ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கெல்லாம் பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா அடி கனமாக இருக்கணும். பாத்திரம் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் நல்லா சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும். பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 அன்னாச்சிப்பூ, 2 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 1 பிரியாணி இலையை பிச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மேலே மூடி போட்டு மூடிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் போட்டதுமே வெடிக்க ஆரம்பிக்கும். 1 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. பச்சை மிளகாவை எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 250 கிராம்லேருந்து 300 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட் போட்டு கூட நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ பிரியாணி அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துக்க போகிறேன். மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கிட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துடுறேன். ஏற்கனவே மஞ்சள் தூள் வந்து மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் ஃபுல்லாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கும்பொழுதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாலாம் வதக்குங்க. மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் மட்டனை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடுறேன். மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 100 மில்லி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூடவே புதினாவை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடிக்கும் கொஞ்சம் குறைவாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் நான் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். 1 கிலோ மட்டனுக்கு 800 கிராம் சீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் வந்து 1 கிண்ணம் ஃபுல்லாக வந்தது. இப்போ இந்த கிண்ணத்துலேயே நான் வந்து 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்ப்போம் எப்போவுமே. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் 1/4 கப் கம்மியாக 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். முதல்ல மட்டனை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அரை எலுமிச்சம்பழம் எடுத்து நான் சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அரிசி சேர்த்துக்க போகிறேன். அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா 800 கிராம் எடுத்திருந்தேன். நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பெல்லாம் சேர்க்க முடியாது, அதனால் இப்போவே அரிசி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி இருந்தது. இப்போது ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணதில் பாதி அளவுக்கு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகணும். அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் கலந்து கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ வந்து கலந்து கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ரொம்ப கலக்கக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சிரும். சும்மா மேலோட்டமாக லைட்டாக அப்படியே கலந்து கொடுங்க. பாருங்கள், நான் வந்து 2 முறை கலந்து கொடுத்துட்டு இப்போ 3ஆவது முறை நான் வந்து ஓப்பன் பண்ண மூடிய தண்ணி வந்து பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போது தம் போடணும். நம்ம தம்லேயே வந்து இப்போ நம்ம அரிசியை வந்து வேக வைக்கணும். 3/4 வேக்காட்டு அளவுக்கு அரிசி வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். அரிசி 3/4 பாகத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா தம் போடும் போது தான் நமக்கு பிரியாணியே நல்லா சூப்பராக வரும். பிரியாணியை நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போது கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக டைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு அழுத்தி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிக்கலாம். நான் வந்து இப்போ மூடியை வந்து திருப்பி மூடிக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே வந்து பாத்திரம் வைக்கணும், அதனால் இப்படி மூடிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டாக மூடி வந்து கேப் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் மேலே தோசைக்கல் வந்து வச்சுட்டு நான் தம் போட போகிறேன். தோசைக்கல் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வந்து கல் நல்லா சூடேறட்டும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு சூடு பண்ணிக்கிறேன். தோசைக்கல் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போது பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் கொடுக்கும். அப்போ மூடி வந்து கொஞ்சம் கேப்லாம் சைட்லலாம் இல்லாமல் காற்று வெளியில் வராமல் இருக்கும். முதல்ல கீழே வந்து தோசைக்கல், அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா குறைஞ்சது 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டேன். தம் போட்டது போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்து பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிட்டு வெந்து வந்துருச்சு பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக நல்லா பல்லன்னு பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியான அளவுகளோட நல்லா காரசாரமாக மட்டன் பிரியாணி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே பிரியாணிக்கு மசாலாலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சூப்பராக செஞ்சுருக்கோம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.